தங்க நாணயங்கள், என்ன அதிசயம்! இது எங்க இருந்து வருது? எங்க இருந்து வருது? கூப்பிடுங்க. கிராமத்துல இருக்க எல்லாரையும் கூப்பிடுங்க. கூப்பிடுறேன். தங்க நாணயங்கள் வானத்துல இருந்து விழுது. மக்கள் எல்லாரும் வாங்க. எல்லாரும் வாங்க. என்ன அதிசயங்க? தங்க நாணயங்கள், தங்க நாணயம் வருது. தங்க நாணயங்கள் எடுங்க. எடுத்துக்கோங்க. எல்லாரும் ஓடி வாங்க. எல்லாரும் எடுத்துக்கலாம். என்ன அதிசயம்! சந்திரகாந்தா, வீரா, 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 தப்பு பண்ணவங்க தான்ப்பா மன்னிப்பு கேட்கணும். நான் உன்னை முழுசா நம்புறேன். எழுந்திரி, எழுந்திரு. போ வீரா, எனக்கு சோர்வா இருக்கு. நான் ஓய்வு எடுத்துக்கிறேன். அந்த பாட்டி கொடுத்த மருந்து எங்க இருக்கு? என்கிட்ட சொல்லுங்க. நீங்க எங்கே இருங்க. அம்மா, அந்த மருந்து எங்க இருக்குன்னு சொல்லுங்க. நான் எடுத்து தடவி விடுறேன். உங்களுக்கு உடனே சரியாயிடும். இந்த கிழவி எங்க போயிட்டா? ஆயிரா, சீக்கிரம் மருந்து எடுத்துட்டு வா, இல்லாட்டி வீரா முன்னாடி கூட்டு வெளிப்பட்டுரும். வீரா, 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 சீக்கிரமா வா. அங்க சந்திரகாந்தா அரண்மனை உச்சியில நிக்கிறான். எந்த நேரத்துல வேணாலும் அவ கீழே விழுந்துருவா. என்ன? ஆமா, சீக்கிரமா வா. நான் மருந்து கேட்டப்போ நீ ஏன் வரல? மருந்த தேய்க்கிறேன்னு சொன்னவன் ஓடிட்டானே. ஐரா, உன்னோட பையன் போயிட்டான். சந்திரகாந்த பேரை கேட்ட உடனே ஓடி போயிட்டான். வீரா, நீ மட்டும் என்ன காப்பாத்தாம இருந்திருந்தா அப்பவும் உனக்கு எதுவும் ஆயிருக்காது. நீ தப்பிச்சிருப்ப. உன்கிட்டயே மாய சக்தி இருக்கு. சாதாரண பொண்ணா இருந்தா நீ மேல இருந்து கீழே விழுந்திருப்ப. நீ காத்துல தானே பறந்துகிட்டு இருந்த. உன்னோட நகையெல்லாம் எங்க? மக்களுக்கு கொடுத்துட்டேன். ஆமா, மக்களுக்கு கொடுத்துட்டேன். வீரா, பெரியவங்க பசியோட தூங்கலாம், ஆனா குழந்தைங்க. அதுக்காக சட்டத்தை மீறலாமா? அம்மா சொன்னது என்ன ஞாபகம் இருக்குல்ல? நான் சட்டத்தை மீறிட்டேன்னு அம்மா கிட்ட போய் சொல்லு. அவங்க என்ன தண்டிக்கிட்டோம். மக்கள் பாவம் இல்ல. தங்கம் வானத்துல இருந்து வந்ததா அவங்க எல்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க. நான் கொடுத்த வாங்கிருக்க மாட்டாங்க, அதான் வீசி எறிஞ்சேன். நீ வா, அம்மா கிட்ட கூட்டிட்டு போ. நல்ல செயலுக்கு தண்டனை கொடுக்கறது வீராவுக்கு எதிரானது. உண்மையிலேயே நான் கொடுத்து வச்சவன். அதான் உன்ன மாதிரி ஒருத்தி எனக்கு மனைவியா கிடைச்சிருக்கா. பாத்தியா, காதல் தன்னோட வேலையை காட்டுது. இந்த காதல் தான் உன் சாம்ராஜ்யத்தை அழிக்க போகுது. உனக்கு ஞாபகம் இருக்கா, ரத்ன பிரபாவுக்கு வாளோட சக்தி எப்ப கிடைச்சதுன்னு? அவ ராஜா ஜெய்சிங்க காதலிச்சதுக்கு அப்புறம்தான். விஜயநகரத்து அரண்மனையில இதயங்களை பரிமாற அனுமதி இல்ல. நான் இன்னைக்கு ராத்திரி இந்த காதலர் அழிச்சிருவேன். இந்த மீனவ பெண் இந்த வீராவை அழிச்சிடுவா. வெறுக்க வைப்பேன்.
இன்னைக்கு ராத்திரி ராணி ஐராவதி வீர சந்திரகாந்தாக்காக விருந்து ஏற்பாடு பண்ணிருக்காங்க. மீனவ பெண்ணுக்கு விருந்தா? விருந்தெல்லாம் நம்மள மாதிரி இளவரசிங்களுக்கு தான் வைக்கணும். என் செல்ல சகோதரி, கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. அந்த இடத்துல வீராவும் இருப்பான். அவனை நம்ம மாய பார்வையால அப்படி இழுத்துக்கணும். நம்ம இந்த அழுகாடையோட எப்படி போறது? வீரன் நம்மள பார்த்து என்ன நினைப்பான்? ஜம்பா கிட்ட திருடலாம். வேலை கொடுத்தது அவதானே, அவகிட்ட எடுக்கிறதுல தப்பே இல்ல. நல்ல யோசனையா? வணக்கம் ராணி அம்மா. வணக்கம் ராணி அம்மா. உங்க அம்மாவுக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காது. அப்புறம் எனக்காக இவ்ளோ பெரிய விருந்தா? இது இந்த அரண்மனையோட ஒரு சடங்கு. இவ்ளோ பெரிய விருந்தா இப்பதான் நான் பாக்குறேன். ராத்திரி விரும்பு ஆரம்பமாக போகுது. இனிமே இதுக்கு விடிவே கிடையாது. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத, நான் தான் உன் கூடவே இருக்கேன்ல. இந்த விருந்தே ஒரு சூழ்ச்சி தான். நீ என் அம்மாவுக்கு எதிரா என்ன மாய வேலை செஞ்சிருக்கன்னு தெரிஞ்சு போயிடும். அங்க பாரு, நம்ம வீரா குடிக்கிறான். சந்திரகாந்தா, இங்க இருந்து கிளம்பு. இனி ஒரு நிமிஷம் கூட நாம இங்க இருக்கக்கூடாது. அங்க விருந்து நடந்தப்ப உன்னை அப்படி அவமானப்படுத்தினாங்க. ஆனா நீ எல்லாத்தையும் அமைதியா பொறுத்துக்கிட்டு இருக்க. விருந்தை விட்டுட்டு நீ அப்படியே எந்திரிச்சு வந்திருக்க வேண்டியதானே. என் தோழி அப்படி இருந்து நான் பார்த்ததே இல்ல. இந்த சந்திரகாந்தா வேற, அந்த சந்திரகாந்தா வேற. அப்புறம் அந்த வீரா நம்ம சூரிய நகரத்துல பார்த்த வீரா இல்ல. இந்த வீரா வேற யாரோ. அவன் உன்னை காதலிக்கிறான்னு நான் முழுசா நம்பினேன். அதனாலதான் நான் கூடவே இருந்தேன். ஆனா அவன் என்ன பண்ணான்? ஏதோ சடங்குங்கிற பேர்ல அந்த பயங்கரமான காட்டுக்கு உன்னை அனுப்பி வச்சான். அவன் உன்னை காதலிக்கவே இல்லைன்னு எனக்கு அப்பவே சந்தேகம் வந்துருச்சு. இங்க பாரு சந்திரகாந்தா, இனி ஒரு நிமிஷம் கூட நம்ம இங்க இருக்க வேண்டாம். விஜயநகரத்தை விட்டு கிளம்பிடலாம். அப்பா அம்மா இருக்கிற அந்த இடத்துக்கே நம்ம போயிடலாம். சந்திரகாந்தா, சந்திரகாந்தா, உன்னோட கண்ணுல கண்ணீரா? கண்ணீர் இல்ல உமங், இது வலி. இன்னைக்கு என் இதயம் உடைஞ்சிருச்சு. சந்திரகாந்தா, ஒரு உறவு உடைஞ்சாதான் இதயமும் உடையும். ஆனா நீ இந்த கல்யாணத்தை ஒரு கல்யாணமாவே ஏத்துக்கலையே. அப்புறம்? ஆமா உமங், எனக்கு இந்த கல்யாணம் நடந்தப்ப என் மனசு அதை ஏத்துக்கல. ஆனா இங்க வந்ததும் வீரா என் முகத்துல புன்னகை ஏற்படுத்தினா. அந்த புன்னகை காதல் ஆயிடுச்சு. நீ என்ன சொல்ற? ஆமா உமங், நான் காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். முதல்ல அவன் கூட என்னால இருக்க முடியல. இப்ப அவன் இல்லாம என்னால இருக்க முடியல. காதலா? இது அவளோட எதிரி நாடு. நான் எதிரி ராணியோட மகன். எதிரியை எப்படி காதலிக்க முடியும்? ஒரு சாதாரண மீனவ பொண்ணுக்கு ஒரு இளவரசன் மேல காதலா?
இந்த சந்திரகாந்தாவோட கதையே வேற. இதுக்கான பதில சந்திரகாந்தா தான் தர முடியும். சந்திரகாந்தா, இப்ப நீ என்கிட்ட சொன்னதெல்லாம் உண்மையா? சந்திரகாந்தா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். தனியா. சந்திரகாந்தா, விருந்துல நான் என்ன குடிச்சேன்னு எனக்கே தெரியல. என்னையே நான் மறந்துட்டேன். என்ன பண்ற நீ? உனக்கு பிடிச்சத நீ பண்ற, எனக்கு பிடிச்சத நான் பண்றேன். நான் என்ன பண்ண? நம்பிக்கை. ஏன் மேல நம்பிக்கை வைக்காத. நில்லு. நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். நமக்குள்ள எந்த உறவும் இல்ல, ஏன் கேள்வி கேக்குற? இங்க பாரு, நீ கோவமா இருக்கன்னு எனக்கு தெரியும். தப்பு நடந்துருச்சு. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு. எதுக்கு ஏமாத்தவா? இல்ல, உறவை உரமாக்க. இதுக்கப்புறம் நான் உன்கிட்ட எதையும் மறைக்க மாட்டேன். நீயும் என்கிட்ட எதையும் மறைக்க கூடாது. அதுதானே உண்மையான உறவு. ஆமா, என்ன அப்படியே ரொம்ப மதிச்சிட்ட. விருந்துல அப்படியே எனக்கு மரியாதை கொடுத்த. எல்லாரும் முன்னாடியே என்ன அவமானப்படுத்திட்ட. போதும், இனி வேணாம். நீயும் என்கிட்ட வராத, நானும் உன்கிட்ட வர மாட்டேன். சரி போ. நீ எங்க போகணும்னு நினைக்கிறியோ அங்க போ. ஏன், என்னாச்சு? போகலையா? சொல்லு. என்னை விட்டு போக விரும்பலையா இல்ல வேற ஏதாவது காரணமா? சந்திரகாந்தா, நான் உன்கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். பதில் சொல்லு. உண்மை என்ன? உன்னை பத்தின உண்மை என்ன? நீ என்ன காதலிக்கிறியா? இல்ல. அப்படின்னா விஜயநகரத்தை விட்டு போயிடு. மாட்டேன். ஏன்? எனக்காகவா? ஏன் வீட்டுக்காக, என் வீட்டோட பாதுகாப்புக்காக. சூரிய நகரத்துக்கு எந்த ஆபத்தும் வர விட மாட்டேன். நான் இங்க இருக்கிற வரைக்கும் அதுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. அப்ப இதுதான் உண்மையா? சரி, இதுதான் உண்மைனா அப்ப நீ இங்கே இரு. எங்கேயும் போகாத. இங்கே இரு. இந்த அரண்மனையிலேயே இரு. நானும் எங்கேயும் போக மாட்டேன். ஆனா ஒரே அறையிலேயே இருப்போம். ஒன்னா இருக்க மாட்டோம். நான் என் எல்லையை மீற மாட்டேன். நீ சத்தியம் பண்ண. நீயும் உன் எல்லையை மீறக்கூடாது. மீற மாட்டேன். வீராவுக்கு என்ன இடம்ன்றத புரிய வச்சுட்டேன். இனி ஏன் இடம் என்னன்றதை நிரூபிக்கணும். ஏன் மரியாதையை காப்பாற்றணும். இவ தலையும் உடம்பையும் ரெண்டாக்கிடுவேன். போதும், ஐராவதியை ரொம்ப பொறுத்துக்கிட்டேன். இனி பொறுமையா இருக்க மாட்டேன். மருமகளை மக மாதிரி பாத்துக்கணும். அவளை இளவரசி மாதிரி பாத்துக்கணும். இது விஜயநகரம், மாய உலகின் தலை சிறந்த மாய நகரம். ஐராவதி விரும்பினாலும் விரும்பலனாலும் நான் இந்த மாளிகையோட இளவரசியாவேன். நான் வீராவோட இருந்தாலும் இல்லைனாலும் விஜயநகரத்துல அந்தஸ்தோட தான் வாழ்வேன். இனி யார் முன்னாடியும் தலகுனிய மாட்டேன். இளவரசியா தான் வாழ்வேன். ஐராவதி சூரிய நகரத்தை அழிக்க ஏதாவது திட்டம் போடுறாங்களான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்.
ஏய் கிழவி, போதும் நிறுத்து. என்னையும் என் பையனையும் மோத வைக்கலாம்னு நினைக்காத. என் பையன் என்னைக்கும் என்னை ஏமாத்த மாட்டான். சம்பா சொன்னதை நீ கேட்கல? அந்த மீனவ பெண் என் பையன் கிட்ட என்னெல்லாம் சொன்னா நீ கேட்டியா? அதுக்கு என் பையன் என்னெல்லாம் பதில் சொன்னா நீ கேட்டியா? 2 பேருக்கும் நடுவுல ஒரு ஆபத்தான திரை விழுந்துருச்சு. ஆனா நீ என்னோட தோல்வின்னு சொல்றியா? வேண்டாம், உன் பையன் மேல நீ அவ்வளோ நம்பிக்கை வைக்காத. ஒரு நாள் இதே மகன் உன் மரணத்துக்கு காரணமா இருப்பான். ஏன் மரணத்துக்கு இல்ல, அந்த பொண்ணோட மரணத்துக்கு. எவ்வளவோ பெரிய ராஜாங்கத்தை எல்லாம் 2 விஷயம்தான் அழிச்சிருக்கு. ஒன்னு சுயம், இன்னொன்னு துரோகம். முடிச்சிடுறேன். இன்னைக்கு நான் உன் கதையை முடிச்சிடுறேன். நீ எப்ப பேசினாலும் அபசகனமாவே பேசிக்கிட்டு இரு. போயிடு. நீ என்னோட மாய வளையத்தைய உடைக்க பாத்தியா? நீ இன்னையிலிருந்து எனக்கும் என் பையனுக்கும் எதிரா ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. பேசுனா நான் உன்னை அழிச்சிருவேன். அந்த மீனவ பெண் என் கால் தூசிக்கு கூட சமம் இல்ல. நீ என்ன அவளை புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்க? உதவி பண்ணுவேன்னு பார்த்தா எனக்கு உபத்திரம் கொடுத்துக்கிட்டு இருக்கியா? வரட்டும், நாம எதிர்பார்க்கிற அந்த பௌர்ணமி ராத்திரி வரட்டும். அந்த பொண்ணு சாவா, கண்டிப்பா அன்னைக்கு சாகுவா. எந்த பொண்ணு பத்தி ராணி பேசிட்டு இருக்காங்க? எந்த பௌர்ணமி ராத்திரி பத்தி சொல்லிட்டு இருக்காங்க? அந்த ராத்திரி எல்லாம் அப்படி என்ன இருக்கு? நீ இங்க என்ன பண்ற? அது வந்து ராணியம்மா, ரொம்ப சத்தம் கேட்டுச்சு, அதான் என்னன்னு. வாய மூடு. என்னுடைய அனுமதி இல்லாம என்னுடைய அறைக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கல. உன்னை நான் எரிச்சு சாம்பலாக்கிடுவேன். என்ன மன்னிச்சிடுங்கம்மா. நீ இப்படியே உன் ஆளுங்களை கொண்டுகிட்டு இருந்தா கடைசியில நீ தனியாதான் இருப்ப. அப்புறம் அந்த சந்திரகாந்தா உன்னை அழிச்சிடுவா. நான் உடைய மாத்தணும். அதுக்கு நீ வெளியே போகணும். ஏன்? நான் பாத்துருவேன்னு பயமா இருக்கா என்ன? இல்ல, நம்பிக்கை இல்ல. அப்போ நம்பிக்கை வைக்க கத்துக்க. ஒரு தடவை முயற்சி பண்ணி பாரு. வேணாம், நீ நிச்சயம் பாப்ப. இனிமே பார்க்க முடியாது. உறவு இருக்கு, ஆனா உறவுல காதல் இல்ல. ஏன்னா நம்பிக்கை இல்ல. என்னைக்கு என் மேல உனக்கு முழு நம்பிக்கை வருதோ அன்னைக்கு உன்னை பத்தின உண்மைய உன் வாயாலேயே சொல்ல வைப்ப. வா கந்தா, இன்னைக்கு நீ முழு இரவு நிறைஞ்ச இடத்துக்கு போகணும். அவங்க இருள் நிறைஞ்ச இடத்துல தான் இருப்பாங்க. அம்மாவாசையில காளான தேடுறவங்க அவங்க. நீ இப்பவே இருள் நகருக்கு போய் ஆகணும். இந்த மடலை அவங்க கிட்ட கொடு. இந்த மடலை ராணி ஐராவதி கொடுத்து விட்டான்னு சொல்லு. இந்த மடலை யார்கிட்ட கொடுக்கணும் மகாராணி? இருள் நகருக்கு போன உடனே யார்கிட்ட இதை கொடுக்கணும்னு நீயே தெரிஞ்சுப்ப. அப்புறம் கவனமா போயிட்டு வா. அங்க ஒவ்வொரு அடியிலையும் ஆபத்து இருக்கு. நீ திரும்ப சாகாம வரணும்ல. நீங்களா? உனக்கு உதவி பண்ண வந்திருக்கேன். ஆனா நீங்க ராணி ஐராவதியோட ஆளாச்சே.
அவளுக்கு என்னோட அருமை தெரியல. அவ என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துறா. அவ இப்போ உனக்கு எதிரா கொடுமைப்படுத்துறத பார்த்தா எனக்கு கவலையா இருக்கு. ஆனா அவ கொடுக்கற ஒவ்வொரு அடிக்கும் நீ பதில் அடி கொடுக்கற. இன்னையில இருந்து அந்த ராணிக்கு இல்ல, உனக்கு தான் உதவ போறேன். ஏன் நீங்க எதுக்காக ராணி ஐராவதியை விட்டுட்டு ஏன் கூட வரணும்? ஏன்னா நீ ஒரு மாய சக்தி. உனக்குள்ள மிகப்பெரிய சக்தி இருக்கு. அவ்வளோ பெரிய மாயாவதியான ஐராவிய தூங்க விடாம செஞ்சிட்டு இருக்கு. நினைச்சு பாரு, உனக்குள்ள பெரிய சக்தி இருக்கு. பாத்துக்கிட்டே இரு, ஒரு நாள் இதே சக்தி விஜய நகரத்தை ஆளப் போகுது. என்கிட்ட எந்த சக்தியும் இல்ல. இருக்கு, உன்கிட்ட சக்தி இருக்கு, மிகப்பெரிய சக்தி. நான் அந்த சக்திகளை வெளியே கொண்டு வருவேன். சொல்லு, நான் உன் கூட இருக்கணுமா? நான் எப்படி நம்புறது? இது சூழ்ச்சியா கூட இருக்கலாம்ல. என்ன நீ நம்பலாம். என் மேல நம்பிக்கை வை. நம்பிக்கையை கொடுங்க. என்கிட்ட எந்த சக்தியும் இல்ல. இருக்கு, உன்கிட்ட சக்தி இருக்கு, மிகப்பெரிய சக்தி. நான் அந்த சக்திகளை வெளியே கொண்டு வருவேன். சொல்லு, நான் உன் கூட இருக்கணுமா? நான் எப்படி நம்புறது? இது சூழ்ச்சியா கூட இருக்கலாம்ல. என்ன நீ நம்பலாம். என் மேல நம்பிக்கை வை. நம்பிக்கையை கொடுங்க. ராணியும் அந்த பாட்டியும் எந்த பொண்ணை பத்தி பேசிட்டு இருந்தாங்க? அப்புறம் என்ன பார்த்ததும் ராணி எதுக்கு அவ்வளவு கோவப்படணும்? ஒருவேளை அவங்க சந்திரகாந்தாவை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்களோ? இந்த விஷயம் ராணிக்கு மட்டும்தான் தெரியும். ராஜகுமாரிகளே, எங்க இருக்கீங்க சொல்லுங்க. நான் தனியா மாட்டிக்கிட்டு அழுகிறேன். அம்மா, நீ அதை சொல்லிட்டு போம்மா. குரூர் சிங்க பிச்சைக்காரன் நினைச்சிட்டீங்களா உங்களா? அப்பா, அப்பா, உங்க பையனோட நிலைமைய பாத்தீங்களாப்பா? எப்படி ஆயிடுச்சு பாத்தீங்களா? நீ 2 இளவரசிகளையும் கூட்டிக்கிட்டு ஏன் விஜயநகரத்துக்கு போன? அவங்கள திரும்பவும் கூட்டிட்டு வந்துரு, இல்லன்னா மகாராஜா உன் தலையை வெட்டிடுவாரு. அப்பா, நான் எப்படி திரும்ப வருவேன்ப்பா? அவங்க 2 பேரும் ஓடி போயிட்டாங்கப்பா. போய் அவங்கள தேடு சீக்கிரம். அவங்க வராங்க. அவங்க பார்வை பட்டாலே கதை முடிஞ்சிருச்சு. அவங்க வரட்டும். இத திரும்பவும் கழட்டிட்டியா? இத திரும்ப திரும்ப தொலைச்சா ஆபசகனம். அம்மா உன்னை தர்பாருக்கு வர சொல்லியிருக்காங்க. உனக்கு வர விருப்பம் இல்லைன்னா வர வேண்டாம். வரலன்னு சொல்லிட்டு நில்லு. நீ உன் மனைவி விட்டுட்டு போறியா இல்ல விஜயநகரத்து இளவரசியை விட்டுட்டு போறியா? மனைவியாக நீ விரும்பல, அப்புறம் இளவரசியாவும் நான் ஆயிட்டேன். விஜயநகரத்து இளவரசி. ஆனா நீதான் ராஜகுமாரனை காதலிக்கலையே. ஆனா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ல. அந்த உறவுப்படி நான் ராணி ஐராவதியோட மருமக, விஜயநகரத்து இளவரசி, அப்புறம் உன்னோட மனைவி. அதனால தர்மப்படி நான் மாமியாரோட சடங்கை நிறைவேற்றுவேன். புருஷனே வேண்டாமா? மாமியார் மட்டும் வேணுமா? உனக்கு என்னதான் வேணும்? நீ ரொம்ப பெரிய மாயக்காரிதான். வெளியே ஒன்று நடிக்கிற, உள்ளுக்குள்ள வேற என்னவோ. ரொம்ப சீக்கிரமாவே உன்னோட உண்மையான முகத்தை நான் வெளியே கொண்டு வருவேன். பார்த்துக்கிட்டே இரு. ஓம் நம சிவாய. 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 அது என்ன சத்தம்?
ஓம் நம சிவாய. 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 யார் இவங்க? ரொம்ப பயங்கரமா இருக்காங்க. இவங்க அகோரிங்க ரொம்ப பயங்கரமானவங்க. பார்த்தாலே இறந்து போயிடுவோம். கோபம் வந்துச்சுன்னா அவங்க கடுமையா சபிப்பாங்க. அதை அனுபவிச்சே ஆகணும். வாங்க வாங்க, உங்களை விஜயநகர அரண்மனைக்கு வரவேற்கிறேன். இங்க யாரோ இருக்காங்க. கொல்ல பாக்குறீங்க? எங்களை பார்த்த உடனே எல்லாரும் தலையை குனிஞ்சிருவாங்க. பாரு, எவ்வளவு பெரிய ராணி, விஜயநகரத்தோட மகாராணி. அவங்களே எங்க முன்னாடி தலையை குனிஞ்சு நிக்கிறாங்க. உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தா எந்த பயமும் இல்லாம எங்க கண்களை நேருக்கு நேரா பாப்ப. தப்பு செய்யறவங்க தான் தலையை குனிவாங்க. மனசுல பாவம் இருக்கிறவங்க தான் நேரா பார்க்க மாட்டாங்க. நான் எந்த தப்பும் பண்ணல, பாவமும் பண்ணல. நான் எதுக்காக தலையை குனினா? ஐராவதி, புனிதமான கோட்டை வாசல் கிட்ட நின்னு நான் சொல்றேன். அதே வடிவம், அதே வண்ணம், அதே ஒளி வீசுற கண்கள், அதே துணிச்சல், அதே நம்பிக்கை. அப்படி ஒரு ராணி இருந்தாங்க. அவங்க கண்கள்ல எப்பவுமே நாங்க பயத்தை பார்த்ததே இல்லை. அவங்க தான் உன்னோட பெரிய எதிரி, ராணி ரத்னபிரபா. ரத்னபிரபாவோட அம்சம் அவ. ஆனா அந்த ராணி எங்க கண்களை நேருக்கு நேரா பார்த்து பேசுவாங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அதே செயல இன்னைக்கு இந்த பொண்ணு பண்ணிருக்கா. இவ ரத்னபிரபாவோட அம்சம். ஆமா, இவ ரத்னபிரபாவோட அம்சம் தான். ரத்னபிரபா, ரத்னபிரபாவோட அம்சம். ரத்னபிரபாவா? விஜயநகரத்தோட ராணி ரத்னபிரபா. அவ விஷத்தை கூட விஷ்ணுவா மாத்துவா, பிரம்மத்தைய பிரம்மனாக்குவா, சங்க கூட சங்கரனா ஆக்குவா, துர்கதிய துர்காவா ஆக்குவா. அந்த ஒரே ஒரு ராணி தான் எங்களை மாதிரி அகோரிகளுக்காக எந்த மாயமும் செய்யாம நாங்க சொன்ன சடங்குகளை நிறைவேற்றி இருக்கா. அகோரிகளான எங்களுக்காக ஒரு மாபெரும் விருந்தைய கொடுத்தா. அவளோட நம்பிக்கை உனக்குள்ள இருக்கு. அவளோட குணமும் உனக்கு இருக்கா? நாங்க அகோரிகள் 22 வருஷத்துக்கு ஒரு முறை தான் விருந்து சாப்பிடுவோம். போ, எங்களுக்காக ஒரு பெரிய விருந்தை தயார் பண்ணு. நாங்க 101 பேர் இருக்கோம். நீ போய் 101 பேருக்கும் மாபெரும் விருந்தை தயார் பண்ணு. மாபெரும் விருந்தா? 101 பேருக்கா? வெறும் அரை பொழுது நேரத்துல. இன்னைக்கு அகோரிகளான எங்களுக்கு நீ விருந்து படைக்கலனா உன்னை நாங்க பயங்கரமா சபிச்சிருவோம். அதுக்கப்புறம் உன் அழகான வடிவம் அருவருப்பாயிடும். உன்னாலேயே உன் உருவத்தை பார்க்க முடியாது. எதிரிகளுக்கு கூட வரக்கூடாதுன்னு நினைக்கிற கொடுமை உனக்கு வந்துடும். வேணாம், அப்படி எதுவும் நடக்காது. சந்திரகாந்தா உங்களுக்கு பெரிய விருந்து படைப்பா. அவ தனியா பண்ணணும் வீரா. எல்லாத்தையும் அவ தனியா தான் பண்ணணும். யாரும் அவளுக்கு உதவக்கூடாது. ஆனானாலும் சரி, பொண்ணானாலும் சரி. அப்படி யாராவது செஞ்சா அகோரிகளுடைய சாபத்தால சாகுவாங்க. இவ்ளோ பெரிய விருந்து தனியா நான் எப்படி பண்ணுவேன்? தண்ணியில தான் உன் ஆட்டம் எல்லாம் மீனே. இது தண்ணி இல்ல, தர. உன் அழகுல மயக்கி என் மகன் வீராவை கட்டி போட்டிருக்கல்ல. இனிமே பார், உன்னோட அதே அழகு அருவருப்பாக போகுது. இனி எதை நீ உன் பலன் நினைக்கிறியோ அதுவே உன் பலவீனமாகும். மீனவ பெண் மாபெரும் விருந்து படைக்க போறாளா? நான் தயார் பண்றேன். ஆனா உங்களை மகிழ்ச்சி படுத்துற மாதிரி விருந்த நான் சமைச்சிட்டேன்னா எனக்கு என்ன பரிசு தருவீங்க? பரிசா? ஆமா, செய்யலன்னா சபிப்பாங்கன்னா செஞ்சா ஏதாவது பரிசு தரணும்ல. எனக்கு பரிசு வேணும்.
உனக்கு என்ன வேணும்? விஜயநகரம். விஜயநகரத்தோட மருமகளா, இந்த நாட்டோட அரசியா, நாட்டோட அரியணை சாதாரணமா யாருக்கும் கிடைச்சிடாதுன்னு நீங்க தானே சொன்னீங்க. இப்படிதான் செய்யணும். நான் 101 பேருக்கும் மாபெரும் விருந்து படைச்சிட்டேன்னா எனக்கும் அரசவையில அரியணை வேணும். இளவரசிங்கிற அந்தஸ்தும் ஆட்சி பொறுப்பும் வேணும். கண்டிப்பா நடக்கும். போய் மாபெரும் விருந்த தயார் பண்ணு. உன்னோட நேரம் வெறும் அரை பொழுதுதான். அதுக்குள்ள நீ பண்ணலனா உனக்கு சாபம் கிடைக்கும், இல்லனா அரியணை கிடைக்கும். மிகப்பெரிய மாயாவி மட்டும்தான் இவ்வளோ பெரிய சவாலை ஏத்துப்பா. நீ மாயாவிங்கிறத மறைச்சு என்கிட்ட பெரிய தப்பு பண்ணிட்ட சந்திரகாந்தா. பாத்தியா, அரண்மனைக்கு வந்ததும் மீன்காருக்கு இளவரசி ஆகணும்னு ஆசை வந்துச்சு. இல்ல ராணி ஐராவதியாலே இவ்ளோ பெரிய விருந்து பண்ண முடியாது. இவ எப்படி பண்ணுவா? ஐராவதி உதவிதான் கூடாதுன்னு சொன்னா, மாயம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல. முயற்சி பண்ணி பார்க்கலாம். எந்த மாயமும் வேலை செய்யல. நடக்காது. இன்னைக்கு சமையலறையில எந்த மந்திரமும் நடக்காது. ஏன்னா ஏற்கனவே நான் சமையல் கட்டுல மந்திரத்தால கட்டு போட்டிருக்கேன். ஐராவதி கட்டுப்படுத்தின இடத்துல யாராலையும் எதையும் செய்ய முடியாது. கண்ணீர் இல்ல, வலியுமா. நான் காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு காதல் வந்துருச்சு. முதல்ல அவன் கூட என்னால இருக்க முடியல. இப்ப அவன் இல்லாம என்னால இருக்க முடியல. நான் 101 பேருக்கும் மாபெரும் விருந்து படைச்சிட்டேன்னா எனக்கும் அரசவையில அரியணை வேணும். அன்ப அன்பால வெல்லணும். உனக்கு தான் அது நல்லா தெரியுமே. அப்படி நான் செய்யலனா அவளுடைய காதல் அவ செத்ததுக்கு அப்புறம் ஒன்ன விடாது. நாங்க அகோரிகள் 22 வருஷத்துக்கு ஒரு முறை தான் விருந்து சாப்பிடுவோம். போ, எங்களுக்காக ஒரு பெரிய விருந்த தயார் பண்ணு. இல்ல, நான் தோக்க மாட்டேன். நிச்சயம் மாபெரும் விருந்து படைப்பேன்.
என்ன யோசிக்கிற? சந்திரகாந்தா பெரிய ஆபத்துல இருக்கான். அவளுக்கு உதவலாம் நீ முயற்சி பண்ணலாம், நினைச்சாலும் உதவ முடியாது. நான் உதவி செய்யவும் விரும்பல. யாரை பத்தி கவலைப்படுறோமோ அவங்களுக்கு தான் உதவி செய்வோம். அவளை பத்தி எனக்கு கவலை இல்லை. அது மட்டும் அல்ல, அவ மிகப்பெரிய மாயாவி. மந்திரத்தாலேயே எல்லாத்தையும் முடிச்சிருவா. சந்திரகாந்தா அவளுடைய கைகளாலேயே சமையல் பண்றதா பணிப்பெண்கள் சொன்னாங்க. அவளுக்கு மந்திரம்லாம் தெரியாது. தெரியும், ஆனா தெரியாத மாதிரி நடிக்கிறா. அப்படியே மந்திரம் தெரிஞ்சாலும் சமையல் அறையில எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா சமையல் அறை ராணியோட கட்டுப்பாட்டில் இருக்கு. அதை உடைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எந்த மாயமும் பண்ணாம இவ்வளோ அகோரிகளுக்கு எப்படி உணவளிக்க முடியும்? தெரிஞ்சதுன்னா பெரும் சாபம் கிடைக்கும். மகாமந்திரி கூப்பிடுறாரு, நான் போயிட்டு வரேன். சந்திரகாந்தா, நீ எப்படி என்ன நம்புறதுன்னு என்ன கேட்டேல்ல? உன்னை நம்ப வைக்கத்தான் நான் இப்ப வந்திருக்கேன். உனக்கு உதவி பண்ண வந்திருக்கேன். எனக்கு உங்க உதவி தேவையில்லை. என்ன சொல்ற? தனியா நீ விருந்த செய்ய முடியுமா? அகோரிகள் சபிச்சிருவாங்க. உன்னோட உருவத்தையே அவங்க மாத்திருவாங்க. ஓ உடம்ப பார்த்தா உனக்கு அருவருப்பா இருக்கும். அப்புறம் எல்லாமே வீணாயிடும். இளவரசி ஆகணுங்கிற கனவை விட்டுடு. இல்ல, நான் கண்டிப்பா விருந்த படைப்பேன். இது நான் தனியா செய்வேன். ராணி ரத்ன பிரபா இந்த சடங்கு செஞ்சிருக்காங்க, நானும் தனியா செய்வேன். அம்மாவோட சடங்க பொண்ணுங்க தான் செய்வாங்க, நீயே செய்யணும். அந்த அகோரிங்க என்ன சொன்னாங்கன்னு நீங்க கேட்கலையா? அந்த ராணி மட்டும்தான் எந்த மந்திரமும் இல்லாம இதை செஞ்சாங்களா? நான் பாக்குறதுக்கு அவங்கள மாதிரியே இருக்கேன்னு அவங்க சொன்னது எனக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு. என் குணமும் அவங்கள மாதிரி தான் இருக்கும். என்ன இருக்கும்ல? அகோரிக்கே அகோரினா அவங்களே என்னை பார்த்தா பயப்படுவாங்க. குரு, சீக்கிரமா போயிட்டு அந்த பொண்ணுங்களை தேடு. சீக்கிரம் கண்டுபிடிடா. ஜெய் போல்னா தகம் பிரம்மாஸ்மி, ஊ ரத்தத்தை குடிப்பேன். ஃபத்வா. ஜெய் போல்னா தகம் பிரம்மாஸ்மி, ஊ ரத்தத்தை குடிப்பேன். யார் நீ? நீ யாரு? சாதாரண பெண்ணே, ஒரு அகோரி கிட்ட எப்படி கேள்வி கேக்குறதா? உன்னை இங்கேயே இப்பவே எரிச்சு சாம்பல் ஆக்கிடுவேன். நீ யாருன்னு சொல்லு. வீரர்களே, அகோரின்ற பெயர்ல யாரோ ஒற்றன் வந்திருக்கான். இவன் யாருன்னு கண்டுபிடிச்சு இவனை அடிச்சு உதச்சி உண்மையை வர வைங்க. போங்க. ஓம் நம சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நமச்சிவாய. அரை பொழுது நேரம் முடிஞ்சிருச்சு. சாப்பாடு எங்க? ஓம் நம சிவாய. ஓம் நமச்சிவாய. மன்னிங்க, ஏன் மருமகளால மாபெரும் விருந்து பண்ண முடியாது? அவ கொடுத்த வாக்க காப்பாத்தியே ஆகணும். உணவை தயார் பண்ணாத அவள சாபத்துக்கு தயாரா இருக்க சொல்லுங்க. ஓ மருமக எங்க? ஓ மருமகளை கூப்பிடு. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. நான் இங்கதான் இருக்கேன். அங்க பாரு, அவ ரொம்ப கொடூரமா மாற போறான். அதுக்கப்புறம் வீராவோட மனசு மாறிடும். பயந்து போய் அவன் நம்ம கிட்ட வந்துருவான்.
இது ஒரு மாய கத்தி. இதால நான் உன் வடிவத்தை ரொம்ப கொடூரமா மாத்த போறேன். நீ கொடுத்த வாக்க மீறிட்ட. எங்களுக்காக நீ விருந்த தயார் பண்ணல. விருந்து வந்துருச்சு. மாபெரும் விருந்து 101 பேருக்கு. வெறும் சாப்பாடு செய்யறதுல மட்டும் உன் வேலை முடிஞ்சு போயிடாது. நீ 101 பேருக்கு சாப்பாடு தயார் பண்ணிருக்க. அதை நாங்க முழுசா சாப்பிட்டு முடிச்சிட்டோம்னா எங்களுக்கு விருந்து ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை நாங்க சாப்பிடலன்னா சாபத்தை வாங்கறதுக்கு நீ தயாராக. இவ சாதாரண ஒரு மீனவ பெண். இவ தனியா இவ்ளோ பெரிய மாபெரும் விருந்தை எப்படி தயார் பண்ணா? என்னமோ நடக்குது. அரை பொழுதுல எப்படி விருந்து தயாரிப்பேன்? மகாவிஷ்ணுவே, இங்க எந்த மந்திரமும் பலிக்கல. இனி நீங்க தான் எனக்கு உதவி செஞ்சாகணும். விஷ்ணு நாமம் வாழ்க, விஷ்ணு நாமம் வாழ்க, விஷ்ணு நாமம் வாழ்க. நீங்கெல்லாம் பறவைங்க. நீங்க எப்படி எனக்கு உதவி பண்ணுவீங்க? உன்ன மாதிரி ஒரு மோசக்காரிக்கு நான் உதவி பண்றது சரியா தப்பான்னு தெரியல. நீ எங்க அம்மாவுக்கே செய்வன வச்சிருக்க. ஆனா நான் உனக்காக மந்திரம் மூலமா உதவி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா நான் இதெல்லாம் ஏன் பண்றேன்? என்னுடைய விருந்து எப்படி இருக்கு? ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. உன்னோட இந்த விருந்து எங்க வயிறு மட்டும் இல்ல, எங்க மனசையும் திருப்திப்படுத்திருச்சு. 22 வருஷத்துக்கு முன்னால இப்படி ஒரு விருந்தை தான் நாங்க சாப்பிட்டோம். ராணி ரத்ன பிரபாவோட கையால சமைச்ச மாபெரும் விருந்து. அதே ருசி, அதே வாசனை, அதே திருப்தி. இந்த பொண்ணு உண்மையிலேயே ராணி ரத்ன பிரபாவோட அம்சம் தான். விஜயநகரத்தோட ராஜகுமாரி. இவதான் விஜயநகரத்தோட எதிர்காலம். ராஜகுமாரி சந்திரகாந்தா வாழ்க, ராஜகுமாரி சந்திரகாந்தா வாழ்க, ராஜகுமாரி சந்திரகாந்தா வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. எங்க வயிறு மட்டும் இல்ல, எங்க மனசையும் திருப்திப்படுத்திருச்சு. 22 வருஷத்துக்கு முன்னால இப்படி ஒரு விருந்தை தான் நாங்க சாப்பிட்டோம். ராணி ரத்ன பிரபாவோட கையால சமைச்ச மாபெரும் விருந்து. அதே ருசி, அதே வாசனை, அதே திருப்தி. இந்த பொண்ணு உண்மையிலேயே ராணி ரத்ன பிரபாவோட அம்சம் தான். விஜயநகரத்தோட ராஜகுமாரி. இவதான் விஜயநகரத்தோட எதிர்காலம். ராஜகுமாரி சந்திரகாந்தா வாழ்க, ராஜகுமாரி சந்திரகாந்தா வாழ்க, ராஜகுமாரி சந்திரகாந்தா வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. சந்திரகாந்தா, இப்படி நடந்திருக்க வாய்ப்பே இல்ல. 101 அகோரிகளுக்கு விருந்தா? தனியா நீ எப்படி பண்ண? மந்திரத்தால. மாயாவியோட மாய சக்தியால இல்ல, அன்போட சக்தியால. இது என்னோட இடம்தான். உமாங், மக்கள் சொன்னது உண்மைதான். விஜயநகரம் மந்திர சக்தியோட தலைநகரம்.
இங்க எல்லாரும் மந்திரம் பண்றாங்க. அன்புக்கு கூட சக்தி இருக்கு. எனக்கு புரிஞ்சிருச்சு. அந்த சக்தியால தான் இன்னைக்கு நான் மாபெரும் விருந்த படைச்சிருக்கேன். இந்த அரண்மனை இப்போ என்ன முழுசா ஏத்துக்கிட்டு இருக்கு. நீ பேசுறது ரொம்ப அழகா இருக்கு, ஆனா எப்படின்னு தான் புரியல. அதாவது இங்க இருக்க விலங்குகள், பறவைகள் எல்லாமே முழுசா என்ன ஏத்துக்குச்சு. அவங்களுக்கு முழுசா என்ன பிடிச்சிருக்கு. ராணி அம்மா, என்னோட திறமையால எனக்கு அரியணை கிடைச்சிருச்சு. அகோரிகளும் என்ன ராஜகுமாரியா அறிவிச்சிட்டாங்க. நான் கொடுத்த வாக்க காப்பாத்திட்டேன். நீங்களும் கொடுத்த வாக்க காப்பாத்துங்க. என்ன விஜயநகரத்து இளவரசியா நீ ஏமாத்திட்ட. நீ எதையும் தனியா பண்ணல. யாரோ உனக்கு உதவி இருக்காங்க. நீ எல்லாத்தையும் மந்திர சக்தியால பண்ணிருக்க. உனக்கு உதவி பண்ணது யாருன்றத நான் கண்டுபிடிச்சிருவேன். அது வரைக்கும் இந்த அரண்மனையில உனக்கு எந்த அரணையும் கிடையாது. உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. நில்லு. நல்ல காரியம் பண்ணிருக்கேன். விருந்துல உதவி பண்ணிருக்கேன். ராணி ஐராவதி அப்பவே ஆணோ பொண்ணோ யாரும் உதவி பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. ஆனா ஆணோ பெண்ணோ இல்லாம எனக்கு உதவி பண்ண நீ நிறைய பேரை அனுப்பி வச்சிருக்க. எவ்வளவு விசித்திரமா இருக்கு. மனுஷங்களும் அன்பு நிறைஞ்சவங்க தான். ஆனாலும் சில நேரம் காயப்படுத்திடுறாங்க. ஆனா பறவைகள் பேசக்கூட மாட்டீங்க, ஆனா அன்பை வெளிப்படுத்திடுறீங்க. உங்க அன்பையும் உதவியையும் என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன். பிற்காலத்துல உங்களுக்கு உதவ முடிஞ்சா அதுதான் என்னோட மிகப்பெரிய பாக்கியம். விஜயநகரத்தை வெற்றி பெற வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது ஏன் பறந்துருச்சு? ரொம்ப தூசியா இருக்கு. பணிப்பெண்கள் யாரும் இல்ல, அத நானே சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன். பொய் சொல்றது உன்னோட பழக்கமா இல்ல உனக்கு கை வந்த கலையா? முதல்லயே சொல்லிட்டேன், உன்னோட உருவம் வேற, செயல்கள் வேற. நான் ஏற்கனவே சொன்னதுதான். அதான் உனக்கு புரிஞ்சிடுச்சு. நீ ரொம்ப பெரிய மந்திரவாதி. எனக்கு தெரியும், நீ மந்திரம் செஞ்சிருக்க. ஆமா, மந்திரம் செஞ்சது உண்மைதான். ஆனா நான் இல்ல, பறவைகள். பறவைகளுக்கும் அன்பு இருக்குன்னு எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு. அதுங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சா முழு மனசோட உதவி பண்ணும். இன்னைக்கு அரண்மனையே என்ன பரிசோதிக்க பார்த்துச்சு. ஆனா இந்த பறவைகள் எல்லாம் எனக்கு உதவி பண்ணுச்சு. உதவியா இருந்துச்சா? அந்த பறவைகள்லாம் ஏன் உனக்கு உதவி செஞ்சுச்சு? அப்படியா? இது உன் வேலைன்னு சொல்றியா? பறவைகள் அனுப்பி நீ தான் உதவி பண்ணன்னு சொல்றியா? அப்படியே இருக்கட்டும். நான் என்னோட திரைய விலக்கிட்டேன். அப்படியே நீயும் உன்னோட திரைய விலக்கிடலாம்ல. உன்னோட உண்மை என்னங்கிறதையும் என்கிட்ட சொல்லலாம்ல. உண்மையா? என்ன உண்மை? உன் மனசுல இருக்கு, ஆனா உதட்டுல இல்லாத. பறவைகளுக்கு நன்றி சொல்லிட்ட, ஆனா எனக்கு சொல்ல மாட்டியா? நான் தான் உதவி பண்ணேன். எனக்கு ஏன் உதவி பண்ண? யாரும் உதவி பண்ணக்கூடாதுன்னு உங்க அம்மா தெளிவா சொன்னாங்கல்ல. பாத்தியா, உதவி செஞ்சவன் இப்ப பாவி ஆயிட்ட. சரி, உங்க அம்மாவுக்கு எதிராக நீ தான் எனக்கு உதவி பண்ண. ஆனா ஏன் உதவி பண்ண? சொல்லு, ஏன் உதவி பண்ண? சொல்ல வேணானா விட்டுரு. நீ உதவி பண்ணா நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன் உதவி செஞ்சேன்னு நான் சொல்லவா? யோசனை பண்ண. உண்மை உண்மையிலேயே கசக்கும். அவன் தான் மந்திரம் பண்ணன்னு சொல்றான். அத நான் எப்படி நம்புறது? கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அவ என்னோட கணவன். அவங்க அம்மா எனக்கு எதிராக எவ்வளவு பண்றாங்க. ஆனா அவன் ஒரு தடவை கூட எனக்காக ஏன் கூட நிக்கல. ஆமா, அவர் என்ன பண்றாருன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. நீயே பார்த்தல, முன்னாடி எத்தனை தடவை ராணி ஐராவதி கிட்ட இருந்து காப்பாத்தினாரு. ஆனா விருந்துல கண்ட பொண்ணுங்க பின்னாடியே போய்கிட்டு இருந்தாரு. புரியல. அவன் என்ன ரொம்ப விரும்புறதா சொன்னான்.
அப்படி சொல்லிதான் என்ன கல்யாணம் பண்ணான். இங்க கூட்டிட்டும் வந்தான். என்ன நிறைய தடவை காப்பாத்திருக்கான். ஆனா இன்னொரு பக்கம் திடீர்னு இப்படி மாறி போயிட்டான். அவன் மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியல. அன்னைக்கு என்னன்னா சம்பா காலையில அவன் அறையில என்ன பார்த்துட்டு கிண்டல் பண்ணிட்டு போனான். ஒருவேளை அவன் சம்பா கூட எனக்கு தெரியல, என்னன்னே புரியல. வீரா மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்கிட்ட ஒரு நல்ல திட்டம் இருக்கு, கேக்குறியா? வேண்டாம் வேண்டாம், நான் அப்படி பண்ண மாட்டேன். ஏன் பண்ண மாட்டேன்? பண்ணித்தான் ஆகணும். நெல்லு. ஹக்கும் பக்கும் ஹக்கும். உமாங், இப்ப என்ன பண்ண? ஒண்ணு இல்ல. அது என்னன்னா, அந்த சிவப்பு நிற கோப்பை இருக்குல்ல, அதுல நான் உன்னை சேர்த்திருக்கேன். அதை குடிச்சா யாரா இருந்தாலும் உண்மையத்தான் பேசுவாங்க. அப்புறம் இந்த வெள்ளை கோப்பை இருக்குல்ல, அதுல சாதாரண சர்பத் இருக்கு. அம்மா இவ்வளவு சீக்கிரமா இத செஞ்சாகணுமா என்ன? கண்டிப்பா நம்ம செஞ்சாகணும். அந்த பொண்ணு உங்க அம்மாவுக்கு செய்வன செஞ்சிருக்கா. அதனோட வீரியம் அதிகமாயிட்டே போகுது. அந்த மந்திர சக்தியை நம்ம முறிக்கலனா உன்னோட அம்மாவை நீ இழந்துருவ. அதனால நாளையில இருந்தே அந்த மந்திர சக்தியை உடைக்கிற வேலையை நம்ம ஆரம்பிக்கணும். ஏன் இவ்ளோ யோசிக்கிற? இல்லம்மா, அப்படிலாம் எதுவும் இல்ல. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்வேன். நானும் அப்படித்தானே வீரா. என்னோட சொந்த மகனை விட உன்னை நான் அதிகமா நேசிக்கிறேன். தயாரா இரு வீரா. நாளையிலிருந்து மீனவ பெண்ணுடைய மந்திர சக்தியை நம்ம உடைக்கணும். அந்த மீனவ பெண் சாகணும். சீக்கிரமா அதை செய்யணும். எடுத்துட்டு போ. இத வீராவை குடிக்க வை. அதுக்கப்புறம் பாரு, எல்லா உண்மையும் அவர் சொல்லுவாரு. அவர் மனசுக்குள்ள என்ன இருக்கு என்ன இல்லன்னு தெரிஞ்சிரும். இது நிஜமா சரி வரல? அதாவது அவனுக்கு எதுவும் ஆயிடாதுல்ல? சந்திரா, பயப்படாத. வீராவுக்கு ஒண்ணும் ஆகாது. அவரை பத்தின உண்மை தெரியற வரைக்கும் வீரா உன்னோட புருஷன். உன்னோட புருஷனுக்கு எதுவும் தப்பா நடக்க விட மாட்டேன். இந்தா. இன்னைக்கு என்ன நடந்தாலும் அவனை பத்தின உண்மை தெரிஞ்சாகணும். இங்க உன் அம்மா தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கா. அங்க என்னடா நீ அந்த மீனவ பெண்ணோட கொஞ்சிக்கிட்டு இருக்க. நான் மனசளவுல உடைஞ்சு போயிட்டேன். இங்க பாரு பாரு. எனக்கு கல்யாணம் நடந்தப்ப என் மனசு அதை ஏத்துக்கல. ஆனா இங்க வந்ததும் வீரா என் முகத்துல புன்னகையை ஏற்படுத்தினா. அந்த புன்னகை காதல் ஆயிடுச்சு. ஏன் படபடப்பா இருக்க? நீ என்ன சொன்ன? கல்யாணம் பண்ணி கூடவே இருப்பேன்னு. கூடவே இரு. ஏன் விட்டு விலகி போற? போகாத. இருப்பல்ல? கல்யாண சடங்கு எல்லாத்தையும் நிறைவேற்றணுமா? தெரியும்ல கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு. சொல்லு. தெரியும்ல கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும்ல?
கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படிதான் நெருக்கமா இருப்பாங்க. சொல்லு, நெருக்கமா இருக்கலாமா? உன்னோட நோக்கம் என்னன்னு எனக்கு தெரியல. என்ன பண்ற, என்ன பண்ண போற, நீ எதை விரும்புற, எதுவும் எனக்கு தெரியல. ஒவ்வொரு நாளும் நிமிஷத்துக்கு நிமிஷம் நீ மாறிக்கிட்டே இருக்க. நேத்து வேற மாதிரி இருந்த, இன்னைக்கு வேற மாதிரி. நீ யாரு? உன் மனசுக்குள்ள என்ன மறைச்சு வச்சிருக்க? உன் இதயத்துல என்ன இருக்கு? எனக்கு எதுவும் தெரியல. இது வரைக்கும் எதையும் தெரிஞ்சுக்க முடியல. நீ என்ன பண்ண நினைக்கிற? உனக்கு என்ன வேணும்? உன்கிட்ட மனம் விட்டு பேசணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்கிட்ட கேள்வி கேட்டேன். அந்த கேள்விக்கு பதில் சொல்லாம நீ அங்கிருந்து போயிட்ட. நீ போனதுல இருந்து என்ன பொறுத்த வரைக்கும் எதுவும் அசையல. முதல்ல என்ன பக்கத்திலேயே வர விடல. ஆனா நான் போனதுக்கு அப்புறம் எதுவும் அசையலங்கிற. ஏன் நீ இப்படி மாறிக்கிட்டே இருக்க? இது என்ன உன் புது வடிவமா? வடிவத்தை மாத்தினது நீதான். ஏன் வடிவத்தை? உன்னை பாக்குறதுக்கு முன்னாடி நான் வேற ஒரு பொண்ணா இருந்தேன். சூரிய நகரத்தோட சாதாரண ஒரு பொண்ணு. சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன். அந்த வாழ்க்கையில சந்தோஷமா இருந்தேன். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட பெரிய பெரிய சந்தோஷம் கிடைச்சது. இதோ இந்த சர்பத் மாதிரி. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் இன்னைக்கு நானே நமக்காக இதை பண்ணிருக்கேன். நமக்காக. என்ன பாக்குறதுக்கு முன்னாடி நீ வேற மாதிரி இருந்த. உன்னை பாக்குறதுக்கு முன்னாடி நானும் வேற மாதிரி தான் இருந்தேன். அந்த பழைய வீராவை பத்தி உனக்கு தெரியாது. அந்த வீராவுக்கு இந்த மாதிரி சர்பத்தெல்லாம் பிடிக்காது. இரவுனாலே இருட்டாதான் இருக்கும். ஆனா அந்த இரவை யாரும் அதிகமா விரும்புறது கிடையாது. நீயும் விரும்பாத. நல்லா தூங்கு. இனிய இரவு. உமங் கிட்ட இவன் சர்பத் குடிக்கலன்னு சொல்லணும். இவனுக்கு சர்பத்தை பிடிக்காதாமே. ஆனா காலம் மாற மாற எல்லாமே மாறும்னு சொல்லுவாங்க. நானும் மாறிட்டேன். உனக்கு ரொம்ப பிடிச்ச சர்பத் நீ சாப்பிடுவல்ல? குடி. நல்லாதான் இருக்கு. என்ன பாக்குற? குடி குடி. வீரா, நீ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு விடுகதை. விடுகதையா? நானா நீயா? உனக்கு தெரியுமா, நான் இதை உன்கிட்ட சொல்லவே விரும்பல. ஆனா என் இதயம் என்ன சொல்லுதுன்னா, சொல்லு. சூரிய நகரத்தோட ஒரு சாதாரண பொண்ணுன்னு நீ இப்ப சொன்ன. ஆனா அப்படி தெரியல. உன்னை பார்த்தா சில நேரத்துல காதலிக்க தோணும். ஆனா சில நேரத்துல உன்னை பார்க்கும்போது வாழ்க்கை முழுக்க உன்னை வெறுக்கணும்னு தோணும். ஏன் ஏன் ஒரு முகத்துல உனக்கு இருமுகம் தெரியுதா? அது ஏமாத்து வேலை. உன் பார்வையோட ஏமாத்து வேலை.
இருமுகம் எனக்கு இல்ல, உனக்கு தான் இருக்கு. வீரா, எனக்கு புரிய மாட்டேங்குது. சில நேரம் என்ன கையில தூக்கி வச்சுக்கிறேன், இன்னொரு நேரம் என்ன அப்படியே தூக்கி போடுறியே. ஏன்னா அதுக்கு தான் நீ தகுதியான. ஏன்? ஏன்னா உனக்கு 2 முகம் இருக்கு. ஒண்ணு இதைத்தான் நான் விரும்புறேன். ஆனா இன்னொன்னு இருக்கு, அது செய்வன செய்கிற முகம். நீ சாதாரண மீனவ பொண்ணு இல்ல, நீ சாதாரண பொண்ணு இல்ல, நீ ரொம்ப பெரிய மந்திரவாதி. என் அம்மாவுக்கு நீ செய்வன வச்சிருக்க. என் அம்மாவை கொல்லணும் நீ துடிக்கிற. நீ என்ன ஏமாத்திட்ட. அதனாலதான் நானும் உன்னை காதலிக்கிற மாதிரி ஏமாத்தினேன். அப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணி விஜயநகரத்துக்கு கூட்டிட்டு வந்தேன். ஏன்னா அப்பதான் எங்க அம்மாவால உன்னை கொல்ல முடியும். உன் செய்வினையில இருந்து அவங்களால தப்பிக்க முடியும். மீனவ பொண்ணு நீ, மீனவ பொண்ணு இல்ல, நீ ரொம்ப பெரிய மந்திரவாதி. ரத்னா, நீ அந்த மாய கத்தியை எனக்கு கொடுக்காமலே செத்து போயிட்ட. ஆனா நீ உன் பொண்ண சாக விடல. எனக்கே தெரியாம அவளை நீ சூரிய நகரத்துக்கு அனுப்பிட்ட. என் பையனுக்கு உன் பொண்ண கட்டி வைக்கலான்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா நீ என்ன நல்லா ஏமாத்திட்ட. ஆனா பாரு ரத்னா, பாரு, என் விதி அதிசயமானது. புரிஞ்சுக்க. உன்னோட அதே மக என் மகனுக்கு மனைவியாயி என் அரண்மனைக்கே வந்துட்டா. என் தலைவிதி விசித்திரமானது. எந்த மாய கத்தியை எனக்கு தரமாட்டேன்னு சொன்னியோ, அந்த கத்திய நாளைக்கு உன் பொண்ணே என்கிட்ட தருவா. ரத்னா, நாளைக்கு விடியும் போது நிச்சயம் இந்த உரையில் அந்த கத்தி இருக்கும். நாளைக்கு ரத்ன பிரபா, நாளைக்கு உன்னுடைய வாரிசு, உன்னுடைய வம்சம், உன்னுடைய கடைசி அம்சமே அழிஞ்சிரும். ரத்ன பிரபா, நாளையோட உன் கதை முடிஞ்சிரும். சம்பா, ராணியம்மா என்ன வர சொல்லிருந்தீங்களா? எனக்காக நீ ஒரு வேலை பண்ணணும். என்னன்னு சொல்லுங்கம்மா. சந்திரகாந்தாவை கண்காணிக்க உன்கிட்ட நான் சொல்லியிருந்தேன். ஆமா ராணியம்மா, நான் அவளை கண்காணிக்க 2 பொண்ணுங்களா அனுப்பி. அவளை நீதான் கண்காணிச்சாகணும். ஒரு நிழல் மாதிரி அவ கூடவே இருக்கணும். புரிஞ்சுதா? புரிஞ்சது ராணியம்மா. ஆனா ராணியம்மா, வீர எப்பவுமே அவ கூட. உனக்கு வீரா வேணும்ல? ஆனா சந்திரகாந்தா இப்ப அவனோட மனைவி. ஐராவதியுடைய அரண்மனையில மனைவிங்க ஆள்றது இல்ல, மகாராணிங்க தான் ஆளணும். நான் சொன்னதை செய். புரிஞ்சுதா? சந்திரகாந்தாவை முழுசா கண்காணிக்கணும். நிழல் மாதிரி பின்தொடரணும். அவ எங்க வரா, எங்க போறா, அவ மூச்சு கூட உனக்கு தெரியாம விடக்கூடாது. புரிஞ்சுதா? அவ மனசுல என்ன இருக்கு, அவ என்ன செய்ய போறா, எல்லாத்தையும் கண்காணி. கண்டிப்பா ராணியம்மா. ராணி ஐராவதி சந்திரகாந்தாவுக்காக இவ்ளோ செய்யறாங்களா? அப்படின்னா சந்திரகாந்தா சாதாரண மீனவ பொண்ணு இல்ல. என்னவோ இருக்க. எதுவா இருந்தா என்ன, எனக்கும் வீராவுக்கும் நடுவுல ஒரே ஒரு தடை அவதான். எனக்கு தடையா இருக்க அவதான். ராணி ஐராவதிக்கும் தடையா இருக்கா போல இருக்கு. ஐராவதி அவளை கண்காணிக்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க. சரியான வாய்ப்பு கிடைச்சதுன்னா எல்லாரோட பார்வையில இருந்து அவளை மறைய வச்சிடுவேன். இவளுக்கு கொடுக்க வேண்டிய வேலையை நான் கொடுத்துட்டேன். அடுத்து அவளை கூப்பிடணும்.